வணக்கம். இன்றைக்கி நம்ம சார்ட் சீரீஸில் பார்க்க போகிறது கேண்டில் ஸ்டிக்கோட பேசிக். சார்ட்டை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல கேண்டில் ஸ்டிக்னால் என்ன, அதோட டைப் ஆஃப் கேண்டில்ஸ் என்ன இருக்குது, அதை வச்சு என்னென்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் சார்ட்டை ஃபுல்லாக அனலைஸ் பண்ண முடியும். கேண்டில் ஸ்டிக்கை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மணிகண்டன், இது ஃபினான்ஸ் வித் மணி தமிழ். முதல்ல ஆல்ரெடி நம்ம ட்ரேடிங் வியூவில் எப்படி லாகின் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் போன வீடியோவில். அந்த வீடியோ பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடுங்க. இது ட்ரேடிங் வியூ தான். ட்ரேடிங் வியூவில் சார்ட்டை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 சிம்பிள் இருக்கா, கேண்டில்ஸ்னு போட்டிருக்கீங்களா? ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, கேண்டில்ஸ்னு போட்டிருக்கு இல்லையா, இது தாங்க. இப்போது இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் பார் கேண்டில், ஹாலோ கேண்டில், வால்யூம் கேண்டில், லைன் சார்ட்டு, லைன் வித் மார்க்கர்ஸு, ஸ்டெப்ஸ், நிறைய மெத்தட் இருக்குங்க. நிறைய டைப்பாக நம்ம கேண்டில்ஸாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பாருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவே ஹாலோ கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதே இது நீங்கள் லைனாக பார்த்திங்கன்னா லைன் மாதிரி மாறிடும். ஏரியா பார்த்திங்கன்னா ஏரியா மாதிரி மாறிடும். இப்போது நம்ம எப்போவுமே யூஸ் பண்ண போகிறது இந்த கேண்டில் மட்டும்தான், இங்கே இருக்கிற இந்த கேண்டில் மட்டும்தான். ஏன்னா படத்தை பார்த்து கதை சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கேண்டிலில் ரொம்ப தெளிவாக நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். முதல்ல நார்மல் ஒரு கேண்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. இந்த இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒவ்வொரு கேண்டில் தான். இது இப்போ டெய்லியில் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒரு நாளைக்கான கேண்டில். இதில் பச்சை கலர், க்ரீன் கலர் நிறைய பார்க்கலாம். அதெல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு இந்த ஒரு கேண்டில், பச்சை கலர் கேண்டில் எடுத்துக்கலாம். இந்த கேண்டிலில் இங்கே நான் வைக்கும்போது மேலே இந்த இடத்துல மாறும் பாருங்களா, அதை கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். இங்கே வச்ச உடனே இந்த கேண்டிலோட ஓப்பன் எவ்வளோ, ஹை எவ்வளோ, லோ எவ்வளோ, க்ளோஸ் எவ்வளோன்னு காட்டுறாங்க. இது எப்படி காட்டுறாங்கன்னா, இந்த நாளையில் அதாவது மண்டே 16 பிப்ரவரி 2026 இந்த கேண்டில் எந்த 59,947.80 இது ஹை எது வரைக்கும் போயிருக்குன்னா 61,011.30, லோ வந்து 59,861. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே தெரியும் உங்களுக்கு. க்ளோஸ் வந்து 60,949.10. க்ரீன்னா என்னென்னா அப் கேண்டில்னு அர்த்தம். அதாவது இந்த கேண்டில் ஓப்பன் ஆகி டைரெக்டாக மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ரெட்டுனா ஓப்பன் ஆகிருக்கு ஆனால் அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒரு கேண்டில் ஸ்டிக்கில் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இதோட ஹை என்ன, இதோட லோ என்ன, இதுதான் மொத்த கேண்டில் ஸ்டிக்கோட ஸ்ட்ரக்சர். இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் இதை வச்சு நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். அப்போ கேண்டில் ஸ்டிக்கோட ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் பற்றி தெரியலன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு சின்ன லீன் கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் டெயில்னு சொல்லுவாங்க. இந்த சின்னதாக ரெட்டு கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் பாடி. அதாவது ஃபுல்லாக ஷேடாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாடி, சின்ன சின்ன கோடாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டெய்லு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு கீழே வரைக்கும் போயிட்டு திரும்ப மேலே போய்ட்டு திரும்ப இங்கே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதாவது ரெட் டேயில் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இந்த கேண்டிலில் எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் டோஜி கேண்டில். இதை பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கேண்டிலை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு நாளைக்கு. இப்போது இதை வச்சு நான் டேலேருந்து இப்போது 5 மினிட்ஸ் அப்படின்னு வைக்கிறேன்னா ஒவ்வொரு கேண்டிலும் 5 மினிட்ஸ் தான் இருக்கும். இது ஒரு நாளைக்கான ஃபுல் டே. 9:15 ஸ்டார்ட் ஆகி 3:15 முடியுது. 3:30 முடியுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் இது வந்து ஓப்பன் இங்கே ஆகிருக்கு, க்ளோஸ் இங்கே ஆகிருக்கு. ஏன்னா ரெட்டு கேண்டில் மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கும், கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கும். அடுத்த 5 மினிட்ஸில் ஓப்பன் இங்கே ஆகிருக்கு, மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா க்ரீன் கேண்டில். இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் இருக்குங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு, இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது என்ன ஆயிருக்குன்னா ரொம்ப கீழே இறங்கி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கேப் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு ஆனால் மேலே ஓப்பன் ஆகிருக்கு, இதுக்கு பேர் கேப் அப். இதை பற்றிலாம் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தேங்க்யூ.